ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய தினம் 19/5/2022 வைகாசி மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய தினம் முழுக்கவும் பார்த்தீர்கள் என்றால் பூராடம் நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த நாள் சந்திர அஷ்டம நாளாக விளங்குகின்றது. ஆக ரிஷப ராசி நேயர்கள் எதிலும் நிதானம் தனை மேற்கொள்வது மிகவும் மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தின பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமைபவர் புத பகவான் ரிஷப ராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார். இந்த புதன் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய சதுர்த்தி திதி, தேய்பிறையில் வருகின்ற சதுர்த்தி திதி நடப்பில் இருக்கின்ற ஒரு நாள். இந்த திதி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இறைவன் பிறை சூடனுடைய மூத்த மைந்தனாகிய ஆணை முகத்தவன் பிள்ளையார் விநாயகர் வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகுந்த திதி. இந்த அருகம்புல் அல்லது கொழுக்கட்டை நெய்வேத்தியம் வைத்து இறைவன் பிள்ளையாரை வழிபடுகின்ற பொழுது அவர் சகல சௌபாக்கியங்களையும் நமக்கு அருள்வதாக ஒரு ஐதீகம். ஆன்மீக சாஸ்திரத்தின்படி, ஜோதிட அமைப்பின்படி இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம், குருவினுடைய நாள், சுக்கிரனுடைய நட்சத்திரம். இரண்டும் பொருளாதாரம், பணம், இந்த ரெண்டுத்தையும் குறிக்கின்ற கிரகங்கள். இந்த பொருளாதாரத்தை குறிக்கின்ற இந்த கிரகங்களினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளில் வருகின்ற இந்த சங்கடஹர சதுர்த்தியில் நாம் என்ன செய்யலாம் என்று பார்த்தால், கடன் சுமை தீர்வது, யாரெல்லாம் கடன் சுமையில் சிக்கியிருக்கீங்களோ அவர்களெல்லாம் கடன் சுமை தீர வேண்டும் என வேண்டிக் கொள்வதை முதன்மையான வேண்டுதலாக வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. ஆக இன்றைய தினம் விநாயக பெருமானிடம் கடன் சுமைகள் தீர வேண்டும் என தாராளமாக வேண்டிக் கொள்ளலாம். தேய்பிறையில் இருப்பதனால் ஒரு சிலர் பொருளாதாரம் மேம்படும் எனவும் வேண்டிக் கொள்ளலாம். இரண்டும் கிட்டத்தட்ட ஒன்றே அப்படிங்கிறத மனதில் ஐக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். ஆக அன்பு நண்பர்களே, அனைத்திலும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களை கொடுப்பதற்கான பிள்ளையார் வழிபாடு செய்வதற்கான நாள். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிக்குமான பலன்களை பார்க்கலாம். வாருங்கள். மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் கூலி தொழில் செய்கின்ற நண்பர்களுக்கும் இந்த நாள் நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற சிறப்பான நாளாக விளங்குகின்றது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களை விட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நாள் இன்னும் ஒருபடி மேன்மையான வருமானங்களை எல்லாம் கொடுக்கும். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் வேலையில் மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கின்ற நாள். புதிய முதலீடுகள் செய்வதற்கான மும்முரமாக இருக்கின்ற நாள். அதே போல் பேசுகின்ற பேச்சில் மற்றும் சற்று நிதானத்தை மேற்கொள்ள வேண்டியது மிக சிறப்பு என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை இந்நாள் சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது என்றாலும் கூட தினப்பலன்தனை வழங்குகின்ற கிரகம் மிக வலிமையாக இருக்கின்றார். சிறு சிறு மன சஞ்சலங்களுக்கு பிறகோ அல்லது கூடுதலான முயற்சிகள் அலைச்சல்களுக்கு பிறகோ வருமானம் இனிதே அமைகின்ற நாள். உங்களுக்கு பிடித்தவைகள் அனைத்தும் இன்றைய தினம் நடக்கும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அனைத்தும் ஒரு மன உளைச்சலையோ அலைச்சலையோ 1க்கு 2 முறை திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய செயலாகவோ மாற்றி அதன் பிறகு நன்மையை கொடுக்கும். ஆனால் முடிவு நன்மையிலேயே முடியும். இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான தினம். பண வரவுகள் அதிகரிக்கின்ற நாள். குடும்பத்தின் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற மாதிரியான நாள். வெளியூர் வெளிமாநில முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு, அதாவது அங்கே போயிட்டு வேலை செய்யணும் அந்த மாதிரி முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாளாக விளங்குகின்றது. அதே போல் சுப விரயங்களை ஏற்படுத்துகின்ற நாள். ஒரு திருமணத்திற்காக செலவு பண்ணுறது, குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறதுன்னு ஏதேனும் ஒரு சுப விரயங்களை ஏற்படுத்துகின்ற நாள். அதே நேரத்தில் பொருட்சேர்க்கையையும் ஏற்படுத்தி அதற்காக விரயங்களையும் செய்யலாம். அதற்கும் ஏற்ற நாளாக இந்நாள் அமைகின்றது. கணவன் மனைவி உறவு மேம்படுகின்ற நாள். வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த நாள் நல்ல மேன்மைகளையும் வரவுகளையும் பெற்று கொடுக்கின்ற நாள். இன்றைய தினம் உத்தியோகத்திலும் தொழிலும் நல்ல லாபங்களை பெறுகின்ற நாளாக விளங்குகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒருபடி கூடுதலான வரவுகள் மிகுகின்ற நாள். அதே போல் வரவுக்கேற்ப சிறு சிறு செலவுகளும் இருக்கவே செய்யும்.
அதனை மேலாண்மை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதே போல் இடம் மாற்றங்கள் எது வந்தாலும் அல்லது பயணங்கள் எது வந்தாலும் புதிய நபர்களை சந்திக்கின்ற நிலை ஏற்பட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவற்றின் மூலமாக உங்களுக்கு சிறு சிறு ஆதாயங்கள் உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள். உங்களுடைய மனம் எதற்கு ஆசைப்படுகின்றதோ அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதனை வெற்றி கொள்ளுகின்ற நாள். பிடித்த வேலைக்கு செல்லுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொழில் வேலை வியாபார அமைப்புகளை பொறுத்தவரையிலும் இந்த நாள் நல்ல லாபங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கின்ற நாள். போட்டிகளையெல்லாம் வென்று காட்டுவீர்கள். புதிய புதிய வேலை வாய்ப்புகளெல்லாம் தேடி வந்து குவியும். அதனை பயன்படுத்தி கொண்டாலே போதுமானது. இந்த நாள் அனைத்திலும் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கின்ற சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற தினமாக விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை இது சகலத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள். பொன்பொருள் சேர்க்கைகளை ஏற்படுத்துகின்ற நாள். மதிப்பு மரியாதைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாள். தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கின்ற நாள்னு நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அதில் உங்களுடைய பெயரையும் புகழையும் பதிக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வேலையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். பொருட்களினுடைய சேர்க்கையை ஏற்படுத்தி கொள்ளலாம். இரண்டும் இன்றைய தினம் சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களே, துளாராசிக்காரர்களை பொறுத்தவரை வேலை ரீதியாக அடிக்கடி சிறு பயணங்களோ இடமாற்றங்களோ ஏற்படுவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் இன்றைய தினம் அதிக செலவுகளும் தேவையற்ற விரயங்களும் ஏற்படுவது மாதிரியான நாளாக இருப்பதனால் 1க்கு 2 முறை திட்டமிட்டு கொண்டு உங்களுடைய செலவுகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது. இல்லையென்றால் தேவையற்ற மருத்துவ விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். விருச்சகராசி நேயர்களே, விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளையும் மட்டுமே வழங்கக்கூடிய நாள் என்று நான் கூறுவேன். கூட்டுத் தொழில் இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுகின்ற நாள். உங்களுடைய வாடிக்கையாளரிடம் சிரித்து பேசி அனைத்தையும் கவருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதே நேரத்தில் இன்றைய தினம் எந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு சற்று கவனமாகவும் இருக்க வேண்டிய நாள். அட்டமாதிபதி 7 இருக்கின்றார். நீங்கள் ஒன்றை சொல்ல போய் அவர்கள் ஒன்றை புரிந்து கொண்டு தவறாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக பேசுகின்ற பேச்சில் நிதானமான பேச்சையும் கவனமான பேச்சையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். கொடுத்த வாக்கை இன்றைய தினம் காப்பீர்கள். வருமானம் இனிதே வந்த வண்ணம் இருக்கும். பூர்வீகத்திலிருந்து லாபம் உண்டு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளையும் வரவுகளையும் வழங்க வல்ல நாளா என்று பார்த்தால் நிச்சயம் கிடையாதுங்க. இது யாருக்கு சப்போர்ட் பண்ணனா, வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மையையும் நல்ல பெயர் புகழையும் வாங்கி கொடுக்கின்ற நாள். பதவி உயர்வுகள் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். மற்றபடி திருமண அமைப்புகளை பொறுத்தவரையிலும் சரி, தேக ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் சரி, சிறு சிறு தொந்தரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமைவதனால் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் கணவன் மனைவி அமைப்புகளுக்கு இடையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் அவசியம். வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் காதல் மேலோங்குகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. காதலில் வெற்றி பெறுகின்ற நாளாகவும் அமைகின்றது. பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் தாராளமாக உங்களுடைய முயற்சியை முன்னெடுக்கலாம். அந்த முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள். எதிலும் நீங்கள் கலகலப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் எதையுமே இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு எளிமையாக மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்வீர்கள். ஜோவியல் தன்மைன்னு சொல்லக்கூடிய எதையும் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. அதே நேரத்தில் விரயங்கள் சற்று அதிகரித்த வண்ணம் காணப்படும். அதனை மட்டும் பார்த்து கொண்டால் போதுமானது. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த நாள் ஒரு காலி இடம் வாங்கி போடுறதுக்கு, இல்லைனா பொருளாதாரத்தை பேங்க்கில் சேமிக்கிறதுக்கு, இதற்கெல்லாம் மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சேமிப்புகள் அதிகப்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்நாள் அமைகின்றது. இந்த வரவுகள் முதலீடுகளை செய்து அந்த முதலீடுகள் மூலமாக நல்ல வரவுகளையும் பெறுகின்ற நாள். முதலீடுகளை அளவு குறைத்து செய்வது சிறப்பு. அதேபோல் லாபங்கள் நல்ல முறையில் வருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்தவரையிலும்
மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக விளங்குகின்றது. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் மாற்றங்கள் அடிக்கடி ஏற்படுகின்ற மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த அறிமுகங்களும் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை கொடுக்கும். வேலை தொழில் வியாபார ரீதியாக நல்ல பெயர் பெறுகின்ற நாளாகவும், குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற அற்புதமான நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஏதேனும் டாக்குமெண்டேஷன் செய்கிறது, ஒரு இடத்தை விற்கிறது, இதற்கான முயற்சிகளை எல்லாம் தாராளமாக எடுக்கலாம். அவையெல்லாம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.